எல்லாருக்கும் வணக்கம். டுடேஸ் ரிவ்யூவில் இது வரைக்கும் இங்கிலீஷில் மட்டும் தான் நாங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். வியூவர்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க அவங்களுக்கு ரீஜனல் லாங்குவேஜஸில் கூட வீடியோ இருந்தால் நல்லா இருக்கும்னு. ஸோ அதனால் வீடியோஸ் இனிமேல் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் ரெண்டுத்துலேயும் வரும். ஸோ உங்கள் ஆதரவுக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் உதயன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு லேப்பியோட ஹைஃபை ஸ்டீரியோ ஆடியோ ஆம்ப்ளிஃபையரை தான் பார்க்க போகிறோம். இந்த ஆம்ப்ளிஃபையர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட ஏதாவது பழைய டேப் ரெக்கார்டரோ இல்லை ஹைஃபை ஸ்டீரியோ சிஸ்டம்ஸோ கண்டிப்பாக இருந்திருக்கும். அந்த ஸ்டீரியோ சிஸ்டம்ஸோ டேப் ரெக்கார்டரோ இப்போ கண்டிப்பாக ஒர்க்கே ஆகாது. ஏன்னா நம்ம கேசட் யூஸ் பண்ணுறதில்ல. யூஸ் பண்ணுறவங்க வந்து நல்லா தொடச்சி கிடிச்சு ஹெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. யூஸ் பண்ணாதவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே தான் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த பழைய ஹைஃபை சிஸ்டமோ டேப் ரெக்கார்டரோ அதோட ஸ்பீக்கர்ஸ் எடுத்து நம்ம இது கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் மட்டும்தான். ஏன்னா இதில் ஒரு லெஃப்ட் ஒரு ரைட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்புட் கூட ஒரு லெஃப்ட் ஒரு ரைட் மட்டும்தான் கொடுக்க முடியும். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணதை வீடியோக்குள்ளே போய் அதை அன்பாக்ஸ் பண்ணி இதுக்கு ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம காமிக்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்தி விடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கூட சேர்த்து அமுத்துங்க. ஏன்னா நாங்கள் வீடியோ போடும் போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் அந்த லேப்பியோட ஆம்ப்ளிஃபையர் பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா வந்து அதோட டீட்டெயில்ஸ் இருக்குது. சூப்பர் பேஸ், இக்யூ, டோன் டைரக்ஷன், எஃப்எம் ரேடியோ, அப்புறம் லெஃப்ட் ரைட். அப்புறம் வந்து இது வந்து ஒரு 12 வாட்ஸ் டிசி சார்ஜரில் வந்து பவர் ஆகுது. இந்த பக்கம் வந்து டிசி சார்ஜரோட டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. அங்கே ரெக்கமெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா 12 வாட்ஸ். ஆனால் வந்து 13.5 வாட்ஸ் 3 ஆம்போட இது வந்து நல்லா ஒர்க் ஆகும் நீங்கள் போட்டிருக்காங்க. பாக்ஸோட கீழே பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது, ப்ராடக்ட் கலர் இருக்குது, ப்ராடக்ட் ஃபங்க்ஷன் இருக்குது, அப்புறம் மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட டீட்டெயில்ஸ் இருக்குது, அப்புறம் இதோட மாடல் நம்பர் இருக்குது. இங்கே வந்து சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படித்து பார்த்துக்கலாம் வேணும்னா. அப்படியே சைடில் பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை. பேக்கில் பார்த்தோம்னா நிறைய டீட்டெயில்ஸ் தான் இருக்குது. இங்கே கூட பாக்ஸ் கீழே பார்த்தோம்னா டாப்பில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கீழே இருக்குது. இப்போ நம்ம பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்படி தான் இருக்குது பேக்கேஜிங்கோட கண்டென்ட். ஸோ இப்போ பாக்ஸ் வந்து எம்டியாக இருக்குது. பாக்ஸ் சைடில் வச்சிடலாம். ஸோ இதுதான் அந்த பேப்பர் மேனுவல். அது ப்ராடக்ட்டை பற்றி சில இன்ஃபர்மேஷன்ஸ், டீட்டெயில்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம பாக்ஸ் மேலே போட்டிருந்தாங்களா, இங்கே வந்து நல்ல டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. இது ப்ராடக்டோட டயக்ராம். நல்ல சின்ன மேனுவலாக இருக்குது கம்பேர் டு அதர் ப்ராடக்ட்ஸ். சைடில் வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து ப்ராடக்ட்டை நம்ம வெளியே எடுக்கலாம். ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட். வேறு என்ன இருக்குது, ஒரு சிலிக்கா ஜெல் இருக்குது. ஸோ அது டிஃபால்ட்டாக எல்லா எலக்ட்ரானிக்ஸ் இதுலேயே வரும். ஸோ இதான் லேப்பியோட ஆம்ப்ளிஃபையர். சிடி, பிசி, MP3, அப்புறம் சூப்பர் பேஸ் 2. ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 சேனல் லெஃப்ட் அண்ட் ரைட் சேனல் தான் இதில் இருக்கிறது, சப்போர்ட் பண்ணுறது. ஸோ 2 சேனல் அவுட்புட். ஸோ நம்ம இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது. அப்புறம் 3 நாப்ஸோட இது இருக்குது. இது என்னத்துக்குன்னா இது பேஸுக்கு, இது வந்து வால்யூம், இது வந்து treble adjustment. அப்புறம் இங்கே சின்ன 2 LED இருக்குது. அது எதுக்குன்னா பீக்கிங் லெவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வால்யூமோ பேஸோ எதனா ஜாஸ்தி ஆகும்போது இந்த லைட் வந்து க்ளோ ஆகும். நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறோம். ஸோ இது வந்து நல்லா அலுமினியம் பாடியில் செஞ்சப்பட்டிருக்கு, நல்லா இருக்குது. பேக்கில் உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்டீரியோ இன்புட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் தான் வந்து நீங்கள் இன்புட் தரணும். டிவிடி பிளேயர்லேருந்தோ, கம்ப்யூட்டர்லேருந்தோ, மொபைல்லேருந்தோ நீங்கள் டைரெக்டாக இன்புட் இதுக்கு தரலாம். அதில் அந்த அவுட்புட் எடுத்து இதில் இன்புட் தரலாம். இது RCA இன்புட். இங்கே வந்து ஒரு 3.5 ஜாக் இருக்குது. ஆக்ஸ் கேபிள்ஸ் வந்து இங்கே இன்புட் கொடுக்கலாம். ஸோ இதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏதாவது ஒன்று தான் ஒர்க் ஆகும், 2 ஒர்க் ஆகாது. அப்புறம் வந்து இங்கே தான் நீங்கள் வந்து ஸ்பீக்கர் வந்து கனெக்ட் பண்ணணும். ப்ளஸ் அண்ட் மைனஸோட ஸ்பீக்கரோட ப்ளஸ் அண்ட் மைனஸை இங்கே கனெக்ட் பண்ணணும். அதுவும் நாங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் காமிக்கிறோம்.
இங்கே தான் வந்து பவர் அடாப்டர் கனெக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் ஓவரால் ஆம்ப்ளிஃபையரோட ஸ்ட்ரக்சர். இப்போ வந்து இந்த ஆம்ப்ளிஃபையரோட டெமோவை பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸை பற்றி தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் ஸ்டார்டிங்கில். ஸோ இதுதான் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். இது என்னோடய பழைய சாம்சங் ஹைஃபை ஸ்டீரியோவோட ஸ்பீக்கர்ஸ். அந்த ஹைஃபை ஸ்டீரியோ சிஸ்டம் கெட்டு போனதுனால நான் ஜஸ்ட் ஸ்பீக்கர்ஸை வச்சுருக்கேன் இப்போதைக்கு. ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸுக்கு தான் இந்த ஆம்ப்ளிஃபையரை கனெக்ட் பண்ணி இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து இந்த ஆம்ப்ளிஃபையருக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ லெஃப்ட்டோட மைனஸ் வந்து நான் பிளாக்கில் போட போனேன். பாருங்கள், கேபிள் வந்து பிளாக்காக இருக்குது. இப்படி கீழே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி உள்ள இன்சர்ட் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணணும். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ வந்து ப்ளஸ் போட போகிறேன். ப்ளஸ் வந்து ரெட்டாக இருக்குது. ஸோ இங்கே ரெட்டு பின்னில் வந்து நான் போட போகிறேன். இது வந்து யூனிவர்சல் கோடு. இது ப்ளஸ் மைனஸ் இது அவ்வளோதான். ஓகே, அதே மாதிரி ரைட் ஸ்பீக்கரோட பாசிட்டிவும் மீன்ஸ் ப்ளஸ்ஸும் மைனஸும் நான் போட போகிறேன். ஸோ இப்படி தான் பின்னால் கனெக்ட் ஆகும் ஸ்பீக்கர்ஸுக்கு. இங்கே வந்து நம்ம இப்போ ஒரு பவர் அடாப்டரை போடலாம். இப்போ ஒரு பவர் அடாப்டரை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் அந்த பவர் அடாப்டரோட பாயிண்ட். இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பவர் அடாப்டர் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு லைன் இன்புட்டை வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு 2 இதுவாக காமிக்கிறேன். ஒன்று வந்து ஆர்சிஏ கூட கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஆர்சிஏ வந்து ஜென்ரல் டிஃபால்ட்டாக எல்லா இதுலேயும் இருக்கும். அது ரெட்டு போடணும், இதில் இது போடணும். அப்புறம் ஒரு ஸ்டீரியோ கூட நான் கனெக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து நம்ம ஸ்டீரியோ கனெக்ட் பண்ணலாம். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து நம்ம பின்னாடி விட்டுடலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி தான் தெரியும். ஒயர்ஸ் எல்லாம் அசிங்கமாக தெரியாது. இப்போ வந்து நான் உங்களுக்கு டெமோ காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு ஆக்ஸில் கனெக்ட் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ வந்து நான் என்னோடய மொபைலில் வந்து இந்த ஆக்ஸ் கேபிளில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் டெமோ காமிக்கிறேன். ஸோ இதான் ஃபோனுக்கு கீழே நம்ம ஹெட்ஃபோன் ஜாக்கில் வந்து ஆக்ஸை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இது இப்படி வச்சுருவோம். ஆம்ப்ளிஃபையரில் நம்ம வால்யூம் எல்லாமே டவுன் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆன். உங்களுக்கு இங்கே லைட் தெரியும், ரெட் அண்ட் ப்ளூ லைட் தெரியும். ஸோ இது வந்து வால்யூம் நாப். நான் பேஸ் ஆஃப் ட்ரெபிளை ஃபுல்லாக வச்சுருக்கேன் நான். அப்புறம் ஃபோனில் வால்யூம் கூட ஃபுல்லாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் வந்து ஸ்லோவாக வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்பீக்கர்லேருந்து சவுண்ட் வரும். ஸோ நம்ம இப்போ வந்து ஆர்சிஏ கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ 1:2 இது. ஸோ ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு ஸ்டீரியோ பின் வரும், ஒரு பக்கம் உங்களுக்கு இந்த மாதிரி கேபிள் வரும். நான் இப்போ வந்து பேஸு ட்ரெபிள் எதுவுமே தரலை. இப்போ நான் வந்து பேஸ் வந்து ட்ரெபிள் வந்து ஃபுல்லாக வைக்கிறேன். பேஸ் வந்து நான் பாதியில் கொண்டு வந்து வைக்கிறேன். ஸோ நான் இங்கே வைக்கிறேன். இப்போ வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம்.
இப்போ வந்து நம்ம தப்பான அடாப்டர் வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இது வந்து 12 watts 3 amp-ஓட அடாப்டர் இது. ஸோ இது வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம், எப்படி சவுண்ட் வருதுன்னு ஜஸ்ட்டு பாருங்கள். ஏன்னா பார்த்தேன் நான், நீங்களும் பாருங்கள். பாயிண்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஆன் பண்ணுறேன். இப்போ ஆன் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேஷன்ஸ் தெரியும். ஸோ இப்படி தான் வரும், மியூசிக் விட்டு விட்டு வரும். ஸோ அதுக்கு எப்போவுமே வந்து நம்ம கரெக்டான அடாப்டர்ஸை வந்து கனெக்ட் பண்ணணும். குவாலிட்டியான அடாப்டர் போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆடியோ குவாலிட்டி கூட இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இது ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு காமிக்க வேண்டியது காமிச்சேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் எங்கள் செகண்ட் செட்டப்போட டெஸ்க்கு. இந்த டெஸ்கில் வந்து வீடியோ எடிட் பண்ணுறோம், அப்புறம் வந்து ஆடியோ ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம். முக்கியமாக இந்த ஆம்ப்ளிஃபயரை நம்ம எதுக்கு வாங்கினோன்னா, எங்ககிட்ட சவுண்ட் கார்டு இருக்குது. இது வந்து ஒரு எம்ஆடியோ சவுண்ட் கார்டு. ஸோ இது வந்து வெர்ஷன் 1 எம்ஆடியோட சவுண்ட் கார்டு. இது இன்னும் நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு, நல்ல சவுண்ட் கார்டு இது. இதுக்கு வந்து நாங்கள் ஒரு ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸ்பீக்கர்ஸ் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கிட்ட இந்த ஸ்பீக்கர் இருந்துச்சு, சாம்சங்கோட ஸ்பீக்கர். அதுக்கே வந்து எப்படி கனெக்ட் பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தோம் தான் இந்த ஆம்ப்ளிஃபயரை நாங்கள் பார்த்தோம். ஸோ இப்போ வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, இந்த சவுண்ட் கார்டுக்கு வந்து நான் ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து யூஸ் பண்ணுறது சென்னைசர் HD206 ஹெட்ஃபோன்ஸ். இது ஒரு நல்ல ஹெட்ஃபோன்ஸ் இது. ஸோ இப்போ வந்து அந்த ஸ்பீக்கருக்கு இந்த ஆம்ப்ளிஃபயருக்கு வந்து கனெக்ட் பண்ணுறேன் நான். இங்கே வந்து நான் ஒரு RCA கனெக்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஒரு பக்கம் இந்த மாதிரி 1/4 inch இருக்கும், ஒரு பக்கம் இந்த மாதிரி RCA இருக்கும். ஸோ இந்த 1/4 inch வந்து நான் என்னோடய எம்ஆடியோ சவுண்ட் கார்டோட பின்னாடி கனெக்ட் பண்ணுறேன் நான். லெஃப்ட்டுக்கு லெஃப்ட்டு, ரைட்டுக்கு ரைட்டு. அங்கே நம்மளுக்கு வேலை முடிஞ்சுது. ஸோ அதே மாதிரி நான் பார்த்தீங்கன்னா நான் வாய்ஸ் ஓவர் கூட பண்ணுறோம். வாய்ஸ் ஓவருக்கான மைக்ரோஃபோன் இது. ஸோ அதோட கனெக்டர் இது. அதோட கனெக்டரை வந்து நான் இங்கே கனெக்ட் பண்ணுறேன். இன்புட் இதில் கனெக்ட் பண்ணுறேன். இதில் 2 இன்புட் கனெக்ட் பண்ணலாம். ஸோ 1ல் வந்து நான் மைக் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த RCA இதுவை வந்து நான் இங்கே கனெக்ட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த ஒயிட் கலர் ரிங் வந்து இங்கே ஒயிட் கலர் ஹோலில் போடுறேன். அதே மாதிரி ரெட் கலர் ரிங்கோட பின் வந்து இங்கே ரெட் கலர் ஹோலில் போடுறேன். ஸோ அது என்னத்துக்குன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டோட இண்டிகேஷன் அது. இதுதான் நம்ம கனெக்ஷன் பண்ணி முடிச்சாச்சு. கரெக்டான ஒரு அடாப்டர் வாங்கி போடணும். ஏன்னா ப்ரீவியஸாக வந்த அடாப்டர் வந்து நல்லா ஒர்க் ஆகலை. ஸோ ரிட்டர்ன் பண்ணி வர்றதுக்குள்ளே அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா கேபிள்ஸ் எல்லாம் வாங்குறதுக்குள்ளே கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ கொஞ்சம் டிலேவாக வருது. ஸோ இந்த அடாப்டர் பார்த்திங்கன்னா 12 watts to 2000 mAh. ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது இந்த இதுக்கு. ஸோ இப்போ வந்து நான் இந்த அடாப்டரை கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து எல்லாம் அதோட பிளேஸில் நம்ம கரெக்டாக வச்சுருவோம். ஸோ நம்ம எடிட்டருக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி. ஸோ இது இப்படி தான் நான் வைக்க போகிறேன். ஸோ இப்போ நான் ஆன் பண்ணேன்னா அவர் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சிஸ்டம். இது வந்து ஒரு ஹேக்கின்டாஸ் சிஸ்டம். இது ஒரு கஸ்டம் பில்டு சிஸ்டம். நம்ம விண்டோஸ் சிஸ்டமில் வந்து நம்ம மேக் OS இன்ஸ்டால் பண்ணலாம். அதோட வீடியோ வந்து நான் போடுறேன் உங்களுக்கு கூடிய சீக்கிரமாக. இது ஒரு i5 20GB RAM, அப்புறம் 1060 கிராஃபிக் கார்டோட சிஸ்டம் இது, NVIDIA சீரிஸ். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து NVIDIA சப்போர்ட் பண்ணுறதில்ல, AMD சப்போர்ட் பண்ணுறது கிராஃபிக் கார்டு. ஸோ இது வந்து மேக் OS ICRால் இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து லாஜிக் ப்ரோ எக்ஸ்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் தான் வந்து நான் மியூசிக் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறது. தம்பி வந்து ஒரு சவுண்ட் இன்ஜினியர். ஸோ அவன் வந்து மியூசிக் கற்றுட்ருக்கான், மியூசிக் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே. நான் இப்போ வந்து அவன் பண்ணுறான் இந்த சிஸ்டமில். ஸோ பட் இதில் வந்து ஒரு டெமோ காமிக்கிறேன். ட்ராக்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு ஃபிலிம் சாங் இது. ஸோ இதுதான் அந்த டைம்லைன் பார்த்தீங்கன்னா தெரியும், சாஃப்ட்வேரோட டைம்லைன். இங்கே வந்து அவன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு ஆல்ரெடி அவன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கான். ஸோ இப்போ இதெல்லாம் ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஸ்பீக்கரில். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிடுவோம். பேஸ் வந்து பாதி வைப்போம், ட்ரெபிளில் கூட பாதி வைப்போம். அப்புறம் இங்கே வால்யூம் இருக்குது, இது வந்து ஃபுல்லாக வைப்போம். இங்கே வால்யூம் வந்து நம்ம கம்மி பண்ணுவோம். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணும்போது அப்படியே வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாருங்கள்.
ஸோ இந்த பர்பஸுக்கு தான் இந்த ஸ்பீக்கர்ஸை வந்து நம்ம இங்கே செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சிஸ்டமில் வந்து நம்ம என்டையர் மியூசிக் ப்ரொடக்ஷன் பண்ணலான்ட்டு இருக்கோம். வாய்ஸ் ஓவர்ஸ் ஆகட்டும், டப்பிங் ஆகட்டும், இல்லை பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் க்ரியேட் பண்ணுறதாகட்டும், எல்லாமே பண்ணலான்ட்டு இருக்கும். ஸோ என்ன நினைக்கிறீங்க இந்த ஆம்ப்ளிஃபையரை பற்றி? உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓவரால் வீடியோ பற்றி கூட கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றதா இருந்தால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அமுத்தி விடுங்க. ஏன் நோட்டிஃபிகேஷன் பெல்லுன்னா நாங்கள் ஒரு வாட்டி வீடியோ போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபை வரும். ஏற்கனவே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் எங்களுக்கு மோட்டிவேஷன் வரும் இன்னும் நிறைய வீடியோ போடணும். அப்புறம் எங்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மையும் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் எல்லாம் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் நான் உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.